அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் கூறுகின்ற செய்யுள் ஈட்ட சொற்கள். இது பற்றிய கருத்துக்களை முழுமையாக காணலாம்ப்ப. வாங்க கருத்திற்குள் செல்லலாம். தொல்காப்பியர் சொல் அதிகாரத்தில் எச்சையியலில் செய்யுள் ஈட்ட சொற்கள் பற்றி கூறுகின்றார்ப்பா. ஈட்ட அதாவது ஈட்டுதல், ஈட்டுதல்னா சம்பாதித்தல், சேகரித்தல், உருவாக்குதல், தயாரித்தல் என்ற பல பொருட்களை தரும். இந்த இடத்துல அது செய்யுள் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சொற்கள் என்னும் பொருளை தருகின்றது. ஈட்ட அப்படின்னாக்க செய்வதற்கு. சரிங்களா? அந்த மாதிரியான சொற்கள் பார்த்தோமானால் 4 வகை சொற்கள் இருக்கின்றன. அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் மற்றும் வடசொல். மொழியியல் அறிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவருடைய பார்வையில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இயற்சொல் பொதுமொழி, திரிசொல் அறிஞர்களால் கொள்ளப்பட்ட சொற்கள் அடங்கிய மொழி. அடுத்து திசைச்சொல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது கிளைமொழி. வடசொல் என்றால் பிறமொழி சொற்கள் என்று அவர் கூறுகின்றார். அதாவது சுருக்கமா சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும், இயற்சொற்கள் பொதுமக்களால் பேசப்பட்ட பொருள் மாறாட்டம் இன்றி, அப்போ பொருள் மாறுபடாது, மக்களால் பேசப்படுவது, அப்படிப்பட்ட உணரப்படும் சொற்கள் தான் இயற் சொற்கள், அதாவது இயல்பான சொற்கள். திரி சொற்கள் அப்படின்னாக்கும் செயலில் உபயோகிப்பதற்காக புலவர்களால் திரித்து கொள்ளப்பட்ட சொற்கள். அப்ப சொற்களை கொஞ்சம் திரித்து கூறுவது. அது எதற்காகனா சுவைக்காக அப்படின்னு நம்ம பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக திசை சொற்கள். திசை சொற்கள் என்றால் வட்டார வழக்கு சொற்கள். வட சொற்கள் அப்படின்னு சொன்னோம்னா 2 கருத்துக்கள். முதலாவது, ஆரிய சொற்களில் ஆரிய எழுத்தொலியை நீக்கிவிட்டு தமிழ் எழுத்தொலியால் சொல்லப்படுவன, இது ஒன்று. அடுத்து இரண்டாவது, ஆரிய சொற்களை தமிழ் மரபுப்படி மாற்றி தமிழில் வழங்கப்படுவன. இப்போ உதாரணமா பார்த்தோம்னாக்கும் பூஜா அப்படிங்கிற பூசா, பூசை அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த ஆரிய சொற்களை தமிழ் மரபுப்படி அந்த ஜை என்பதற்கு ச என்கின்ற எழுத்தை தமிழில் மாற்றி அமைத்தல், இந்த மாதிரியான சொற்கள் தான் வட சொற்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னாக்கும், வடசொல் என்று தொல்காப்பியர் கூறியது சமஸ்கிருதத்தையோ பிராகிருதத்தையோ அல்ல. சரிங்களா? ஆக இந்த பதிவில் தொல்காப்பியர் செய்யுள் ஈட்ட சொற்களை எச்சவிலும் கூறியிருக்கின்ற அடிப்படை தகவல்களை நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவாக அமைய இருக்கின்றது. அதில் இன்னும் முழுமையாக நாம் காண்போம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.